Hello friends, welcome back to my channel Kritika's Academy. History and Culture of India அப்படின்றதுல ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். மெடியவல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதே மாதிரி நார்த் இந்தியன் கிங்டம்ஸ் அப்படின்றதுல நிறைய கிளாஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா த ராஜ்புட்ஸ் அப்படின்றத பற்றி தான். ஸோ ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க யாரு, அவங்களில் எத்தனை விதமான குலங்கள் அப்படின்றது இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான கிங்டம்ஸ் வந்து ராஜ்புட்ஸோட சேர்ந்து ரூல் பண்ணாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வந்து மெடியவல் இந்தியா அப்படின்ற டாபிக்ல வந்து கவர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க யாரு, அவங்களுடைய ஆரிஜின் என்ன அப்படின்றத பத்தி நிறைய ஒப்பீனியன் வந்து நிலவுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாரின் இன்வேடர்ஸான சாகாஸ் அல்லது ஸ்கைத்தியன்ஸ்னு சொல்லக்கூடியவங்க, குஷானாஸ், ஒயிட் ஹூனாஸ், இவங்களுடைய டிசெண்டன்ஸ் தான் இந்த ராஜ்புட்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது. இந்த குஷானாஸ் அப்படின்றதுல தான் கனிஷ்கா அப்படின்றவர் வந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியாவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ஃபாரினர்ஸ்லாம் இந்தியாவில் பெர்மனண்ட்டாக செட்டில் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து சொசைட்டியோட அவங்க ஒன்றி சாத்ரியாஸ் அப்படின்றவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. இன்னொரு வியூ என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஏன்ஷியன்டான பிராமணா அல்லது சாத்ரிய ஃபேமிலிஸுடைய டெசண்டன்ஸாக இருக்காங்க. அண்ட் ஏதோ ஒரு காரணங்களால் சர்டின் சர்க்கம்ஸ்டன்சஸால் இவங்களை ராஜ்புட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்க பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏர்லியஸ்டான அண்ட் ரொம்ப டிபேட் ஆகக்கூடிய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க குர்ஜாராஸ் அப்படின்றவங்களுடைய டெசண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. இந்த குர்ஜாராஸ் அப்படின்றவங்க ஃபாரின் ஆரிஜினை சார்ந்தவங்க. ஸோ எல்லா ராஜ்புத் ஃபேமிலிஸும் ஃபாரின் ஆரிஜினை சேர்ந்தவங்க தான். லேட்டரா இங்கே நம்ம இந்தியன் சாத்ரியாஸோட பிளேஸ் ஆகி அவங்க ராஜ்புட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்க பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கன்னிங்கம் அப்படின்றவர் வந்து ராஜ்புட்ஸை வந்து குஷானாஸுடைய டெசண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஏஎம்டி ஜாக்சன் அப்படின்றவர் வந்து அர்மீனியா அப்படின்ற ஒரு நாட்டில் வாழ்ந்த கஜாரியா அப்படின்ற ஒரு குலத்தை சார்ந்தவங்க தான் இந்த ராஜ்புட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இவங்க வந்து 4th செஞ்சுரியை சார்ந்தவங்க. ஹூனாஸ் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணும்போது இந்த கஜாராஸும் வந்து இந்தியாவில் என்டர் ஆகி ரெண்டு பேருமே வந்து இங்கே இந்தியாவில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 6th செஞ்சுரியுடைய ஆரம்பத்துல இந்த கஜாராஸை இந்தியர்கள் வந்து குர்ஜாராஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் கல்ஹானா அப்படின்றவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் போயட். இவர் வந்து ராஜதரங்கி அப்படின்ற ஒரு ஃபேமஸ் புக்கை வந்து எழுதியிருக்காரு. காஷ்மீருடைய ஏன்ஷியன் ஹிஸ்டரியை பத்தி இவர் வந்து நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவருடைய புத்தகத்துல அல்ஹானா அப்படின்ற ஒரு ரூலர் வந்து பஞ்சாப் பகுதியை 9th செஞ்சுரியில ரூல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து குர்ஜாரா கிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அவருடைய காலத்துல நடந்த நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் எ பார்ட் ஆஃப் ராஜ்புட்டானா அப்படின்றது வந்து ராஜ்புட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் அது ராஜ்புத்தானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ராஜ்புத்தானாவுடைய சில பார்ட்ஸை வந்து குர்ஜாரா பிரதேஷ் அப்படின்னு சொல்லி 9th செஞ்சுரியில அழைச்சிருக்காங்க. அண்ட் இன் 10th செஞ்சுரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய குஜராத்தை குர்ஜாரா அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, குர்ஜாராஸ் அப்படின்றவங்க ஆப்கானிஸ்தான் மூலமா இந்தியாவில் என்டர் ஆகி இங்க இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் செட்டில் ஆகி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தான் ராஜ்புட்ஸ் உடைய ஆன்செஸ்டர்ஸா இருந்திருக்காங்க. அவங்கல இருந்து இந்த ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க எவால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பட் இந்த வியூ அப்படின்றது மாடர்ன் ஹிஸ்டாரியன்ஸால நிறைய பேரால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஃபாரினர்ஸ் வந்து இங்க வந்து ஹிந்து சொசைட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை வேணா வாங்கியிருந்திருக்கலாம். சாத்ரியாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வாங்கியிருந்திருக்கலாம். பட் நம்மளுடைய இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் பவர் அப்படின்றது புதுசா ஹிந்துயிசத்துல கன்வெர்ட் ஆனவங்களுடைய கைக்கு மாற்றப்பட்டுருச்சு அப்படின்றத வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ தட்ஸ் த ரீசன் ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க வந்து ஃபாரின் ஆரிஜினை சேர்ந்தவங்க அப்படின்றத நிறைய ஸ்காலர்ஸ் வந்து ஏத்துக்கல. ஹர்ஷா அப்படின்றவங்களுடைய எம்பையரை பத்தி பார்த்தோம். இந்த ஹர்ஷா அப்படின்றவர் வந்து வர்தனா அப்படின்ற டைனாஸ்டியை சார்ந்தவர். இந்த ஹர்ஷருடைய இறப்புக்கு அப்புறம் நிறைய ரூலிங் டைனாஸ்டிஸ் எல்லாமே சாத்திரிய குலத்தை வந்து சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. புராணங்கள்லையும் பானபாட்டா எழுதின ஹர்ஷச்சரிதா அப்படின்ற நூல்லையும் சாத்ரியா கிங்ஸ் உடைய சன்ஸுக்கு அவங்களுடைய பசங்களுக்கு வந்து ராஜ்புத்ரா அப்படின்ற பேரை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ராஜ்புத்ரா அப்படின்ற பேர் வந்து சுருக்கி சுருக்கி ராஜ்புத் அப்படின்னு சொல்லி மாறி இருந்திருக்கு.
therefore the ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க ஹிந்து சாத்ரியா ஃபேமிலிஸ் உடைய டெசண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. பட் ஹர்ஷருடைய இறப்புக்கு அப்புறம் இந்த சாத்ரியா பிரின்சஸ் எல்லாம், அதாவது சாத்ரியா கிங்ஸ் உடைய பசங்க பிரின்சஸ் எல்லாருமே இண்டிபெண்டா தனித்தனியா கிங்டம் அமைச்சு தங்களை தாங்களே ராஜ்புட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் த நேம் ராஜ்புத். ராஜ்புத் அப்படின்ற வேர்டு வந்து எப்படி எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரூட் வேர்டான ராஜபுத்ரா அல்லது ராஜ்புத்ரா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சான்ஸ்கிரிட்ல சன் ஆஃப் அ கிங், அரசனுடைய மகன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது ஆரம்ப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ராயல் அஃபீஷியல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டெசிக்னேஷனை வந்து குறிக்கிற விதத்துல இருந்திருக்கு. இது வந்து ஏர்லியஸ்ட் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது 11th செஞ்சுரியை சேர்ந்த சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இது வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிங் உடைய இமிடியேட் ரிலேட்டிவ்ஸை வந்து இது குறிக்கிறதாகவும், அதர்ஸ் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா ஹை ரேங்கிங்ல இருக்கக்கூடிய மென்னை வந்து குறிக்கிறதற்கு இந்த ராஜ்புத்ரா அப்படின்ற பேர் வந்து யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டெரிவேட்டிவ் வேர்டான ராஜ்புத் அப்படின்றது 15ஆம் செஞ்சுரிக்கு முன்னாடி ஹார்ஸ், சோல்ஜர், ட்ரூப்பர், ஒரு வில்லேஜ் உடைய ஹெட்மேன், சபார்டினேட் சீஃப் இவங்களெல்லாம் குறிக்கிறதற்கு இந்த ராஜ்புத் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த 15ஆம் செஞ்சுரிக்கு முன்னாடி ராஜ்புத் அப்படின்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணப்படும் போது அந்த பர்டிகுலர் பர்சன் அல்லது அந்த இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றவங்க வர்ண சம்கரா, அதாவது மிக்ஸ்டு கேஸ்ட் ஆரிஜினை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கருதப்பட்டிருக்காங்க. இப்போ அம்மா ஒரு கேஸ்டாவும் அப்பா ஒரு கேஸ்டாவும் இருந்தாங்க அப்படின்னா பிறக்கக்கூடிய பிள்ளை வந்து மிக்ஸ்டு கேஸ்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த வர்ண சம்கரா அப்படின்னா மிக்ஸ்டு கேஸ்ட் ஆரிஜின் அப்படின்றது. ஸோ 5th செஞ்சுரிக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ராஜ்புட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களோ அவங்க எல்லாருமே மிக்ஸ்டு கேஸ்ட் ஆரிஜினை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஷாத்ரியாஸ்க்கு வந்து இன்ஃபீரியரா கன்சிடர் பண்ணப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ராஜ்புட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்புத் உடைய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் கலெக்டிவா ராஜ்புத்தானா அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்திருக்காங்க. இவங்களுடைய ப்ராமினண்டான பிளேஸ் எது அப்படின்னா சித்தூர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பிளேஸா இருந்திருக்கு. அண்ட் எல்லா ராஜ்புத் கிளான்ஸ், எல்லா குலங்களுக்கும் ஒரு ரேலிங் பாயிண்டா அமைஞ்சதுமே இந்த சித்தூர் அப்படின்ற பிளேஸ் தான். இது வந்து மால்வா அண்ட் குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலான பிளேஸ் தான். பட் ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்க இந்த பிளேஸ் அல்லது இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. ராணா ஆஃப் சித்தூர் அப்படின்ற கிங் வந்து மால்வா பகுதியை கேப்சர் பண்ண அந்த விக்டரியினுடைய கோமெமரேஷனா சித்தூர் அப்படின்ற பகுதியில ஜெயஸ்தம்பா, அதாவது த டவர் ஆஃப் விக்டரி அப்படின்றது வந்து கட்டப்பட்டிருக்கு. இவங்களுடைய காலத்துல த பிரதிஹராஸ் அண்ட் பாலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பவர்ஃபுல் கிங்டம்ஸா இருந்திருக்காங்க. அவங்க வந்து வெஸ்டர்ன் இந்தியாலையும் ஈஸ்டர்ன் இந்தியாலையும், அதாவது பிரதிஹராஸ் அப்படின்றவங்க வந்து வெஸ்டர்ன் இந்தியால பவர்ஃபுல் கிங்டம்ஸா இருந்திருக்காங்க. பாலாஸ் அப்படின்றவங்க வந்து ஈஸ்டர்ன் இந்தியால வந்து பவர்ஃபுல் கிங்டம்ஸா வந்து இருந்திருக்காங்க. இந்த பிரதிஹரா கிங்டம் அப்படின்றது டிக்ளைன் ஆக பெங்கால்ல பாலாஸ் அப்படின்றவங்களும், நார்த் வெஸ்டர்ன் இந்தியால சௌஹான்ஸ் அப்படின்றவங்களும் ரைஸ் ஆயிருந்திருக்காங்க. ஸோ நம்ம எப்போதுமே மென்ஷன் பண்ணும்போது பாலாஸ் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ பாலாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து பெங்கால் பகுதியை வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹர்ஷா அப்படின்றவருடைய இறப்புக்கு அப்புறம் 647 ADக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ராஜ்புத் கிளான்ஸ், அதாவது ராஜ்புத் குலத்தை சேர்ந்த ஒவ்வொரு அரசர்களும் பிரின்சஸும் நிறைய கிங்டம்ஸ் வந்து நார்தர்ன் இந்தியாலையும் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ராஜ்புத் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதுல 3 முக்கியமான ஹவுசஸ் இருக்கு. என்னென்ன, அதாவது 3 குலங்கள் மாதிரி. என்னென்ன அப்படின்னா சூரியவன்சி அப்படின்றவங்க, இவங்க வந்து ரேஸ் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுறாங்க. சந்திரவன்சி அப்படின்னா அவங்க வந்து ரேஸ் ஆஃப் த மூன் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுறாங்க. அக்னி குலா அப்படின்னா இவங்க ரேஸ் ஆஃப் ஃபயர் காட், அதாவது அக்னி கடவுளினுடைய குலம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஸோ சோலார் அண்ட் லூனார் லைன்ஸ் உடைய டெசண்டன்ட்ல சந்தல்லாஸ் ஆஃப் பண்டல்கண்ட் அப்படின்றவங்க தான் ரொம்ப ப்ராமினன்டான குலமா வந்து இருந்திருக்காங்க. இவங்களுடைய காலத்துல ஹரியானா பகுதியில டொமாராஸ் அப்படின்றவங்க ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இவங்களை வந்து சௌஹான்ஸ் அப்படின்றவங்க 12th செஞ்சுரியில வந்து ஓவர் த்ரோன் பண்ணியிருக்காங்க. இந்த சௌஹான்ஸ் அப்படின்றவங்களும் ராஜ்புத் வம்சத்தை சார்ந்தவங்க தான். ஸோ 36 ராயல் ராஜ்புத் கிளான்ஸ் வந்து அந்த காலத்து ஸ்காலரான ஜேம்ஸ் டாட் அப்படின்றவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த 36 குலத்துல 4 மட்டும் ரொம்ப முக்கியமான
குலங்களா கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த பிரத்திஹராஸ், அதாவது குர்ஜாரா பிரத்திஹராஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, சௌஹான்ஸ், சாளுக்கியாஸ், இவங்க வந்து டெக்கான் சாளுக்கியாஸ் கிடையாது, இவங்கள சொலான்கீஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அண்ட் த பரமராஸ் ஆர் பவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இது நாலும் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டஸ்ல இருந்த ராஜ்புத் கிளான்ஸா இருந்திருக்கு. இந்த 4 குலங்களுமே அக்னி குலா, அதாவது ரேஸ் ஆஃப் த ஃபயர் காட் ஆரிஜினை சேர்ந்ததா வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதில் பார்க்குறது நார்த் இந்தியன் கிங்டம்ஸ். டொமாராஸ் அப்படின்றவங்க இந்த பகுதியை ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. சௌஹான்ஸ் அப்படின்றவங்க நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. சொலான்கீஸ் அப்படின்றவங்க சாளுக்கியாஸ் அப்படின்றவங்க இவங்க வந்து குஜராத் பகுதியை வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. பாலாஸ் அப்படின்றவங்க வந்து பெங்கால் பகுதியை வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. காமரூபா அப்படின்றவங்க வந்து அசாம் பகுதியை ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. குர்ஜாரா பிரத்திஹராஸ் அப்படின்றவங்க வந்து இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. சந்தேலாஸ் அப்படின்றவங்க இந்த பகுதி பண்டல்கண்ட் பகுதிகிட்ட வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய காலத்தில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ராஷ்டிரகுடாஸ் அப்படின்றவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. சதன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோழர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரத்திஹராஸ். த பிரத்திஹராஸ் ஆர் குர்ஜாரா பிரத்திஹராஸ் அப்படின்றது ராஜ்புத்துடைய 4 ப்ராமினன்ட் கிளான்ஸில் ஒன்று தான் இந்த பிரத்திஹராஸ் அப்படின்றது. இவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜோத்பூர், அதாவது குர்ஜர் அத்ரா அப்படின்ற பிளேஸ்ல இருந்து ரூல் பண்ணாங்க. 6வது செஞ்சுரி ஏடியில் ஹரிச்சந்திரா அப்படின்றவர் தான் இந்த குர்ஜாரா டைனாஸ்டியினுடைய ஃபவுண்டேஷனை வந்து லே பண்ணியிருந்திருக்காரு. இந்த பிரத்திஹராசனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ராமினன்ட் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாகபாட்டா 1 அப்படின்றவர். 8th செஞ்சுரியில நாகபாட்டா 1 வந்து ஜோத்பூர் அப்படின்ற பகுதியிலிருந்து ரூல் பண்றாரு அண்ட் குவாலியர் வரைக்கும் அவங்களுடைய டொமினியனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய காலத்துல முக்கியமா நடந்தது என்ன அப்படின்னா அராபுனுடைய இன்வேஷன், அதாவது அராப்ஸ் ஆஃப் சிந்துடைய இன்வேஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுடைய இன்வேஷனை வந்து ரிப்பல் பண்ணியிருக்காரு, அதை வந்து தடுத்திருந்திருக்காரு. இவருக்கு அப்புறம் வந்தது யார் அப்படின்னா வத்சிய ராஜா அப்படின்றவர். இவர் வந்து இவருடைய காலத்துல ஹோல் ஆஃப் நார்த் இந்தியாவையும் டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. இவர் வந்து கனௌஜ் அப்படின்ற பகுதியை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் எடுத்த அட்டம்ப்ட் மூலமா தான் பாலா ரூலரான தர்மபாலாக்கும் இவருக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்படுத்துது. வச்சிராஜாவுடைய சக்சஸர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் நாகபாட்டா அண்ட் ராம் பத்ரா அப்படின்றவங்க. இவங்க 2 பேரும் எதுவுமே இம்ப்ரெசிவா பண்ணதா சொல்லப்படல. இந்த ராம் பத்ரா அப்படின்றவருடைய சன்னான மிஹிர போஜா ஆர் போஜா அப்படின்றவர் வந்து அவர் அரியணை ஏறிய சில வருஷங்கள்லயே பிரத்திஹராசுடைய பவரை வந்து என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. ஒரு ஸ்ட்ராங் ரூலரா இருந்து இவருடைய கிங்டத்துல அமைதியை வந்து ஏற்படுத்தி இருக்காரு. அண்ட் அராபினுடைய மெனாசையும் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபிம்லி வந்து டேக்கிள் பண்ணியிருக்காரு. போஜாக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரத்திஹரா எம்பையரினுடைய க்ளோரி வந்து அனதர் ஒரு செஞ்சுரி மட்டும் வந்து கண்டினியூவா இருந்திருக்கு. ஸோ அராப்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்ததுனால பிரத்திஹராஸ் வந்து அவங்களுடைய அட்டென்ஷனை இப்போ ஈஸ்டர்ன் சைடு வந்து திருப்புறாங்க. ஸோ பிரத்திஹராஸ்க்கும் பாலாஸ்க்கும் இடையே வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து ஏற்படுது. இந்த பிரத்திஹராஸ் அப்படின்றவங்க ராஜஸ்தான் மால்வா ஆகிய பகுதியில வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் கனௌஜ் அப்படின்றதும் இவங்களுடைய கண்ட்ரோல்ல கொஞ்ச காலத்துல இருந்திருக்கு. இந்த ராஜ்புட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே எண்ட்லெஸ்ஸா ஃபைட் பண்றாங்க 11th and 12th செஞ்சுரிஸ்ல. ஸோ இந்த குவாரல்ஸை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, இந்த சண்டைகளை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய லோக்கல் கிங்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா தங்களை வந்து இண்டிபெண்டா டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா பிரத்திஹராஸ் ஆர் குர்ஜாரா பிரத்திஹராஸ் அப்படின்றது வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாலாஸ். இதுல ஃபேமஸான ரூலர் யார் அப்படின்னா தர்மபாலா அப்படின்றவர். இவர் வந்து 770 இருந்து 810 ஏடியை சார்ந்தவர். இந்த பாலா டைனாஸ்டியினுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா கோபாலா அப்படின்றவர். இவருக்கு முன்னாடி ராயலான ஆன்டிசிடென்ட்ஸ் யாருமே கிடையாது. இவருக்கு இருக்கக்கூடிய சுப்பீரியரான கேப்பபிலிட்டிஸை பார்த்து பீப்புள் எலெக்ட் பண்ணி இவரை வந்து அரசராக்கியிருக்காங்க. இவருடைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பாலாசினுடைய டைனாஸ்டி பேர் பெற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து செஞ்சிருக்காரு பெங்கால்ல. இவருடைய சண்டை யார் அப்படின்னா தர்மபாலா அப்படின்றவர் ரொம்ப முக்கியமான ரூலர். இவர் வந்து நார்தன் இந்தியால ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸா பாலா கிங்டத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் கனௌஜுக்கு எகெயின்ஸ்டா இவர் படையெடுத்து போய் அதுல சக்சீடும் ஆயிருக்காரு. இவர் வந்து புத்திசத்தினுடைய ஒரு கிரேட் பேட்ரானா இருந்திருக்காரு. விக்ரமசீலா அப்படின்ற மொனாஸ்ட்ரி அப்படின்னா துறவி மடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த விக்ரமசீலா அப்படின்ற பிளேஸ்ல மொனாஸ்ட்ரியை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து புத்திஸ்ட் லேர்னிங்க்கு கிரேட் சென்டரா வந்து இருந்திருக்கு. இந்த தர்மபாலா அப்படின்றவருடைய சன் யார் அப்படின்னா தேவபாலா. இவர் வந்து
காமரூபா அதாவது அஸ்ஸாம் வரைக்கும் ஈஸ்டர்ன் சைட்ஸ்ல வரைக்கும் பாலாவினுடைய கண்ட்ரோலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இவருமே புத்திசத்தினுடைய கிரேட் பேட்ரானா இருந்திருக்காரு. புத்திஸ்டுக்கு 5 வில்லேஜஸ் வந்து கிஃப்டா கொடுத்திருக்காரு. அண்ட் மகதா அப்படின்ற பிளேஸ்ல டெம்பிள்ஸோட மொனாஸ்ட்ரிஸும் சேர்த்து நிறைய கோயில்களை வந்து கட்டி இருந்திருக்காரு. ஸோ ஹிஸ்டாரியனான ஆர்சி மஜும்தர் அப்படின்றவர் என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பெங்காலினுடைய ஹிஸ்டரியில மோஸ்ட் பிரில்லியன்ட் சாப்டரா கன்சிடர் பண்ணக்கூடியது எது அப்படின்னா, அந்த தர்மபாலா அண்ட் தேவபாலா அப்படின்றவங்க ஆட்சி செஞ்ச அந்த காலம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தேவபாலா அப்படின்றவருக்கு அப்புறம் 5 ரூலர்ஸ் வந்து ரூல் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 988 ஏடியில் மஹிபாலா அப்படின்ற ரூலர் வந்து அரியணை ஏறுறாரு. இவர் தான் பாலா டைனாஸ்டியினுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலரா வந்து கன்சிடர் பண்ணப்படுறாரு. ஸோ 5 ரூலர்ஸ் வந்து இன்சிக்னிஃபிகண்டா ரூல் பண்ணதுனால கொஞ்சம் தொய்வடைஞ்சு இருக்கு. ஸோ இந்த செகண்ட் பாலா டைனாஸ்டி அப்படின்றதுனுடைய ஃபவுண்டரா வந்து இந்த மஹிபாலா அப்படின்றவர் வந்து கன்சிடர் பண்ணப்படுறாரு. ஸோ பிரதிஹராஸ் அப்படின்றவங்க அங்கே டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கிறதுனால பாலாஸ்க்கு வந்து ஒரு லீட் ரோல் எடுத்து அவங்களுடைய கிங்டத்தை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. பட் இவர் வந்து பெனாரஸ் அப்படின்ற பகுதியை தாண்டி அவருடைய டொமைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா சவுத்துல இருந்து ராஜேந்திர சோழாவினுடைய இம்ப்ரெசிவான கேம்பெயின்ஸ் இருந்ததுனால பனாரஸ் அப்படின்ற பகுதி வரைக்கும் இந்த பாலா டைனாஸ்டி அப்படின்றது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இவருடைய காலத்துல தான் ஓல்டு க்ளோரி ஆஃப் த பாலாஸ் அப்படின்றது ரீஸ்டோர் பண்ணப்படுது. இவர் வந்து நிறைய ரிலீஜியஸ் பில்டிங்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய பில்டிங்ஸை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பனாரஸ், சார்நாத் அண்ட் நாலந்தா ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பில்டிங்ஸ். ஸோ இந்த மஹிபாலா அப்படின்றவருடைய இறப்புக்கு அப்புறம் பாலா டைனாஸ்டி அப்படின்றது டிக்ளைன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சேனா டைனாஸ்டி அப்படின்றது வந்து ஃபவுண்ட் பண்ணப்படுது. இந்த சேனா டைனாஸ்டி அப்படின்றத ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமந்த சேனா அப்படின்றவங்க. இவங்க வந்து 11th and 12th செஞ்சுரிஸை வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த சௌஹான்ஸ் அப்படின்றவங்க 956 இருந்து 1192 ஏடி வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் டே ராஜஸ்தானுடைய ஈஸ்டர்ன் பார்ட்ஸை வந்து ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுடைய கேபிட்டல் அப்படின்றது சக்கம்பரி அப்படின்ற பிளேஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ராஜ்புத் டைனாஸ்டியை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ஹராஜி அப்படின்றவர். இவர் தான் அஜ்மீர் அப்படின்ற சிட்டியினுடைய ஃபவுண்டரா வந்து கன்சிடர் பண்ணப்படுறாரு. இந்த சௌஹான்ஸ் அப்படின்றவங்க பிரதிஹராசினுடைய ஃபியூடேட்ரிஸ் அதாவது சிற்றரசர்களா இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பக்கபலமா அராபினுடைய இன்வேஷன்ஸை செக் பண்றதற்கு சௌஹான்ஸ் அப்படின்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. த லாஸ்ட் ஆஃப் த சௌஹான் கிங்ஸ் யார் அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹான். இவர் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் சௌஹான் ரூலர்ஸா கன்சிடர் பண்ணப்படுறாரு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் அப்படின்றது முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் இடையே 1191 ஏடியில் நடக்குது. அப்போ வந்து அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா முகமது கோரியை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. பட் எகெயின் செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரைன் அப்படின்றது அடுத்த வருஷம் 1192 நடக்குது. அப்போ முகமது கோரி வந்து இந்த பிருத்திவிராஜ் சௌஹானை டிஃபீட் பண்ணி அவரை வந்து கில் பண்ணிடுறாரு. ஸோ அதன் மூலமாக தான் முஸ்லிம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது இந்தியாவில் ஸ்ட்ராங்கா அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜ்புட்ஸ் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டிடக்கலைகளில் ராஜ்புத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்புத் அப்படின்றவங்களுடைய கோட்ஸ் எடுத்துக்கிட்டாலே அது வந்து சென்டர்ஸ் ஆஃப் கல்ச்சராக இருந்துச்சு. லிட்ரேச்சராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், ஃபைன் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான கலைகளுமே வந்து ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சுது. ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ராஜ்புத் பெயிண்டிங் அப்படின்றது வந்து ஆஃபன் வந்து ரிலீஜியஸ் தீம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து வரைஞ்சிருந்தாங்க. அந்த ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்கை ராஜஸ்தானி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ இந்த ராஜஸ்தானி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்றது இப்போ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பிக்கனர், ஜோத்பூர், மேவார், ஜெய்சல்மர் ஆகிய பகுதிகளில் வந்து பார்க்கலாம். ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்களுடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து கிரேட் பில்டர்ஸாக இருந்திருக்காங்க. இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ராஜ்புத் பில்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்தகார் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ் அதாவது கோட்டைகள், அண்ட் ரத்தம்பூர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கக்கூடியது, கும்பல்கர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கக்கூடியது, இது எல்லாமே ராஜஸ்தான்ல இருக்கு. அதே மாதிரி மத்திய பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மண்டு, குவாலியர், சந்தேரி, அஷிர்கர் ஆகிய பிளேசஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ட்ரஸஸ் எல்லாமே ராஜ்புத் பில்டிங்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. டொமஸ்டிக் ஆர்கிடெக்சர் ஆஃப் த ராஜ்புட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலியர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய மன்சிங் உடைய பேலஸ், அண்ட் ஜெய்ப்பூர் அதாவது ஆம்பர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்,
அண்ட் உதய்பூர்ல இருக்கக்கூடிய லேக் பேலசஸ் இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் ஆர்கிடெக்சருக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. நிறைய ராஜ்புத் சிட்டிஸா இருக்கட்டும், பேலசஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஹில்ஸ் நடுவுல வந்து அமைக்கப்பட்டிருக்கு அல்லது ஆர்டிஃபிஷியல் லேக்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ் உடைய சைட்ல வந்து அமைச்சிருந்திருக்காங்க. அண்ட் கேசல் ஆஃப் ஜோத்பூர் அப்படின்றது ராஜஸ்தான்ல இருக்கு. இது வந்து ஒரு லாஃப்டியான ஒரு ஹைட்டான ஒரு ராக்ல வந்து கட்டப்பட்டிருக்கு. ஓவர் லுக்கிங் த டவுனை வந்து ஓவர்லுக் பண்ற மாதிரி வந்து ஒரு அமைப்புல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ராஜ்புத்துடைய ஆர்கிடெக்சருக்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. இவங்களுடைய டெம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கஜுராஹோ டெம்பிள், கொனார்க்ல இருக்கக்கூடிய சன் டெம்பிள், தில்வாரா ஜெயின் டெம்பிள் மவுண்ட் எபுல இருக்கக்கூடியது, அண்ட் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கந்தரியா டெம்பிள், இது எல்லாமே இவங்களுடைய ஆர்கிடெக்சருக்கு இல்லஸ்ட்ரியஸ் எக்ஸாம்பிள்ஸா வந்து இருக்கு. இந்த கஜுராவோ அப்படின்றது பண்டல்கண்ட் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. இதுல வந்து 30 கோயில்கள் வந்து இருக்கு. இந்த டெம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் பார்ட்டா இருக்கட்டும், இன்டீரியர் பார்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து வெரி ஃபைன் ஸ்கல்ப்சர்ஸால வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில்கள் வந்து அந்த காலத்துல ஜெயின் தீர்த்தங்காராஸா இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஹிந்து கடவுள்களான சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு வந்து டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஓஷியன் அப்படின்ற பிளேஸ்ல 16 ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் வந்து இருக்கு. இந்த பிளேஸ் அப்படின்றது ஜோத்பூர்ல இருந்து 32 மைல் டிஸ்டன்ஸ்ல வந்து சிச்சுவேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மவுண்ட் எபு அப்படின்ற பிளேஸ்ல இருந்து தில்வாரா ஜெயின் டெம்பிள் அப்படின்றது பார்த்தோம்ல, ஸோ இந்த ஜெயின் டெம்பிள் அப்படின்றது வந்து ஒயிட் மார்பிள்ஸால கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஹால் அப்படின்றது ஒயிட் மார்பிளால அமைக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் டூம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மத்திய டூம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் டெம்பிள் இருக்கக்கூடிய சீலிங்ஸா இருக்கட்டும், பில்லர்ஸா இருக்கட்டும், ரிச்லி வந்து ஒன்னொன்னுமே வந்து ரொம்ப ஃபைன்லி வந்து கார்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கோயில்களா இருக்கட்டும், பில்டிங்ஸா இருக்கட்டும், பேலசஸா இருக்கட்டும், ராஜ்புட்ஸ் உடைய ஆர்கிடெக்சரல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இந்தியாவில் அதிக அளவில் வந்து காணப்படுது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நார்த் இந்தியன் கிங்டம்ஸில் ராஜ்புட்ஸ் அண்ட் பாலாஸ் ஆஃப் பெங்கால் அப்படின்றவங்கள பற்றி பார்த்தோம். ராஜ்புட்ஸ் அப்படின்றவங்கள பிரதிஹராஸ், அதாவது குர்ஜாரா பிரதிஹராஸ், சௌஹான்ஸ் ஆகிய இம்பார்ட்டன்ட் டைனாஸ்டிஸ் பற்றி பார்த்தோம். முக்கியமான ரூலர்ஸ் யார் யாரு, எந்தெந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணாங்க, அண்ட் ராஜ்புட்ஸ் உடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.